Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து இந்த ப்ளவுஸ்க்கான லட்கான் வந்து எப்படி மேக் பண்றதுன்றதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒர்க்கிங் வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் ஒர்க் பண்ணும்போது இந்த மோட்டிவ் டிசைன் வந்து நெக்கை விட்டு வெளியில் வர மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி நல்லா வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோரி மட்டும் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டாங்க ரெண்டு சைடும். இதுக்கு வந்து நம்ம லட்கான் வந்து ஆரி எம்ப்ராய்டரியில், அதாவது நம்ம மேட்சிங்காக நம்ம ப்ளவுஸ்க்கு மேட்சிங்காக வந்து எப்படி மேக் பண்ணுறது, அதாவது இந்த மோட்டிவ் டிசைனை வச்சு நம்ம அந்த லட்கான் வந்து மேக் பண்ண போகிறோம். அது எப்படி மேக் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி இந்த மோட்டிவ் டிசைன் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளெயின் சில்க் காட்டன் மெட்டீரியலில் ஒரு 4 பீசஸ் மட்டும் நம்ம லட்கான் ரெடி பண்ணுறதுக்காக இந்த ஒர்க் வந்து பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இந்த மோட்டிவ் டிசைனில் இருக்க இந்த சென்டரில் வர இந்த ஐ போர்ஷன் மட்டும் நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்டோன் செயின் மட்டும் கொடுக்காம இதோட அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து டபுள் லைனில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம கட் பண்ணும்போது த்ரெட் வந்து வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுனால நான் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா இதோட ஓரத்தில், அதாவது நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதோட ஓரத்தில் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடாமல் இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ வந்து அதோட ஓரத்தில் மட்டும் நம்ம அப்ளை பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த 4 பீசஸையும் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ எந்த பிசுரும் இருக்காது. அதே மாதிரி நம்ம ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறதுனால இந்த த்ரெட் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராது. இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஒன்று வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வர மாதிரி நம்ம வந்து ரெண்டுத்தையும் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் நார்மல் ஷூவிங் த்ரெட்டும் அண்ட் வந்து நீடில் வந்து எடுத்திருக்கேன். நான் டபுள் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டில் கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அதுவும் நீட்டாக இருக்கும். நான் நார்மல் ஷூவிங் த்ரெட் தான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் முதல்ல ஒரு பீசஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து நீடில் இப்படி வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா அந்த நாட் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியக்கூடாது, உள் சைடில் தான் வரணும். ஸோ அதனால் இன்சைடில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் இந்த 2 முனையும் சேர்த்து நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். நார்மலாக நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இப்போது இந்த ஜரி த்ரெட் ஓரமாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, ஸோ அந்த ஓரத்துலேயே வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து குட்டி குட்டியாக வந்து போட்டுக்கலாம், கேப் எதுவும் இல்லாமல். ஸோ ஒரு ஆஃப் சைடுக்கு மட்டும் நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த ஆஃப் சைடுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸில் கொடுத்துருக்க இந்த கயிறை வந்து இதோட நம்ம அட்டாச் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கயிறில் வந்து இந்த பீட்ஸ், அதாவது ஜுவல் மேக்கிங்கில் யூஸ் பண்ணுற இந்த ரிங்கும் இந்த பீட்ஸும் வந்து இதில் வந்து நம்ம கோத்துக்கலாம். ஸோ இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ரெடிமேட்டில் வாங்குகிற லட்கான் மாதிரி ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த பீட்ஸ் வந்து கோத்துக்கலாம். ஸோ இந்த பீட்ஸ் வந்து உங்கள்கிட்ட இல்லைனாலும் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற நம்ம எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுற அந்த ரவுண்ட் பீட்ஸ் கூட நம்ம இதில் வந்து கோர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் பீடை வந்து இந்த மாதிரி கோர்த்துட்டு இதோட நம்ம இந்த லட்கானை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கீழ் பக்கத்தில் இருக்கிற அந்த பாகத்தில் மட்டும் இந்த கயிறை வச்சு ஃபஸ்ட்டு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து நல்லா வந்து டைட்டாக போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அதே மாதிரி. ஸோ இப்போது இந்த மேல் பாகத்தையும் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வச்சு ஒரு 3 வாட்டி 4 வாட்டி நல்லா ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க டைட்டாக. ஸோ அப்போ தான் வந்து இந்த கயிறு வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராது. ஸோ இப்போ நல்லா டைட்டாக வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டாச்சு. அடுத்து நம்ம இந்த கேப்பை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம்ல அந்த கிளாத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணணும்.
ஏற்கனவே நம்ம அந்த சில்க் காட்டன் மெட்டீரியலில் தானே இந்த ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அதோட கிளாத்தையே நான் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இதுக்குள்ளே வச்சுருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கணுன்றதுனால நம்ம இந்த பீசஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாத்தை கட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வந்து நம்ம வீட்டில் இருக்க காட்டன் கூட நம்ம இதில் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா எவ்வளோ கொள்ளுதோ அவ்வளோக்கொள்ள நீங்கள் வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸோ ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா உள்ளே வச்சுட்டு, அடுத்து இந்த ஓரத்தையும் வந்து நம்ம வந்து நல்லா நீட்டாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கணும். ஸோ போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ அடுத்து ஒரு சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேலே நம்ம பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம்ல, ஸோ அந்த இடத்துல ஜரி த்ரெட் வந்து கோல்ட் கலரில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த த்ரெட்டை வந்து நம்ம அதுக்கு மேலே வச்சு நல்லா வந்து ரோல் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக இதை ரோல் பண்ணுறோன்னா, அது மேலே வந்து அந்த த்ரெட்டு வந்து நம்ம அட்டாச் பண்ணது தெரியக்கூடாதுங்கிறதுனால நல்லா இந்த மாதிரி ஒரு 100 டைம்ஸ் வந்து நல்லா வந்து அதை ரோல் பண்ணி அந்த கயிறு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ரோல் பண்ணி நல்லா டைப் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இப்போது இந்த லட்கான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளான லட்கான் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் யூஸ் பண்ணியிருக்க இந்த மோட்டிவ் டிசைனுக்கு சிமிலராக வந்து நம்ம இந்த ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து இந்த ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் வாங்கி அதை வந்து நம்ம இந்த டோரியோடு அட்டாச் பண்ணிப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு மேட்சிங்காக நம்ம இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் பண்ணி நம்ம வந்து இதோட அட்டாச் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இது எல்லா பிகினர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.